தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. இன்னைக்கு என்ன மிரட்டுற மாதிரி நாளைக்கு ஒன்னையும் மிரட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? தொழில போட்டி இருக்கிறத யாரும் விரும்புறதில்ல. அவனுக்கு கூட உன் மேல காண்ட் இருக்கு. பதினஞ்சு வருஷம் நீங்க அவங்க கிட்ட பழகி இருந்தாலும் அவனை பத்தி உங்களை விட ரொம்ப நல்லா தெரியும். நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா சிவா அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. ரொம்ப யோசிக்காத பேட்ரிக். என் தொழில எப்படி நான் கிங்கோ அதே மாதிரி உன் தொழில நீ கிங்கா இருக்கணும். இந்த ஊருக்கே ஒருத்தன் தான் தாதாவா இருக்கணும். நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தா நம்மள யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. மைனஸும் பிளஸும் சேர்ந்தா கரண்ட் வரும். நீ நானும் சேர்ந்துட்டா எல்லாமே வரும். பணத்தை தர வேண்டியது என் பொறுப்பு, பலத்தை காட்ட வேண்டியது உன் பொறுப்பு. நீ சொல்றத கேட்கும்போது சரியாதான் இருக்கு. ஆனா கூட பழகினவனை போட்டு தள்ளணும்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு.
எந்த தொழிலுக்கு வந்தாலும் அண்ணன் தம்பி சொந்த பந்தெல்லாம் பார்க்க கூடாது. ஜெயிக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்காக பார்க்க ஆரம்பிச்சா நாம உயிர் வாழ முடியாது. கீதையில கண்ணன் சொன்ன மாதிரி போருக்குன்னு போயிட்டா சொந்த பந்தம் எதுவுமே பார்க்க கூடாது. உங்களை நம்பி நான் இறங்குறேன். ஆனா நாளைக்கு சிவா கிட்ட பிரச்சனை பண்ண மாதிரி என்கிட்டயும் பிரச்சனை பண்ண என்ன பேட்ரிக், என்னை பத்தி புரிஞ்சிட்டது இவ்வளவுதானா? நீங்க செய்யற தொழில் அடிதடியா இருந்தாலும் நீ ஒரு பக்கா ஜென்டில்மேன். அவன் ஒரு பிச்சையிலும் பிச்சைக்காரன். நான் உன்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறேன், அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறேன். வேலையை முடிச்சுட்டு கூலியை வாங்கிட்டு போ, அதோட நம்ம டீலிங் முடிஞ்சது. ஆனா அவன் என்ன ரொம்ப பிளாக்மெயில் பண்றான். அதுக்கு தான் அவன் கதைய முடிச்சு வைக்க சொல்றேன். உங்களை நம்பி நான் செய்யறேன். ஆனா நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா என்ன காட்டி கொடுக்க மாட்டீங்கல்ல? என்ன பேட்ரிக், ஏன் மேல சந்தேகப்படுற? நல்ல விஷயத்த செய்ய சொன்னா யாருக்கும் சந்தேகம் வராது. கெட்ட விஷயத்த செய்ய சொன்னா எல்லாருக்கும் தான் சந்தேகம் வரும். சந்தேகம்ங்கிறது ஒரு வியாதி, அது நமக்குள்ள வேணாம். சிவா கதைய நீ முடிக்கிற, எப்போ முடிக்கிற? நல்ல விஷயத்துக்கு 4 கிழமை பாக்குற மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு இடம் தடம் சந்தர்ப்பம்லாம் பார்க்கணும். சந்தேகம் வராம கரெக்டா செய்யணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கதை கந்தலாயிடும். நல்லா தான் பேசுற. தொழில் தர்மம் எனக்கு பிடிச்சிருக்கு. உன் மேல இருக்கிற நம்பிக்கை சிவா மேல துளி அளவும் கிடையாது. ஒரு விஷயம், உங்களுக்காக எதையும் செய்யறேன். ஆனா நாளைக்கு என்ன விட உங்களுக்கு ஒரு தாதா ஃப்ரெண்டானா என்ன போட்டு தள்ள அவனை அனுப்பக்கூடாது. என்ன பேட்ரிக் இப்படி பேசுறீங்க? இல்ல, இந்த தொழில் அந்த மாதிரி. தூங்கும் போது கூட முதல்ல ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணை திறந்து வச்சுட்டு தான் தூங்கும். அந்த மாதிரி தான் என் கதையும். இல்லைன்னா போட்டு தள்ளுவானுங்க. எனக்காக இதை பண்ணு, உனக்காக எதையும் பண்றேன். நான் சொல்ல மாட்டேன், செயல்ல தான் காட்டுவேன். சரி, நான் கிளம்பட்டுமா? ஓகே. வா சிவா, எப்படி இருக்க? இருக்கிற இடத்துல எல்லாரும் இருந்தா எல்லாருக்கும் சௌக்கியம். இடம் மாறி போறதால தான் எல்லாருக்கும் பிரச்சனை. என்ன பதில் ஒரு மார்க்கமா வருது? என்ன மேட்ரு? ஆமா, என் தம்பிக்கிட்ட என்ன சொன்னீங்க? வீணா தலையிடாத, விலகி போயிடு. டேய் சிவா, அந்த எம்டியை மிரட்டி காசு வாங்குறது ஓகே. அது என்ன உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மிரட்டி காசு வாங்கினா எப்படி? தொழில ஒரு தர்மம் வேணாமா? நீ வெளியூர் போனா உன் தம்பி அனுப்புவ, உன் தம்பி ஊருக்கு போனா இன்னொரு தம்பி அனுப்புவியா? ஆக மொத்த குடும்பமும் அந்த எம்டிக்கு மொட்டை அடிக்கலான்னு பிளான் பண்றீங்களா? பேசுவ, ஏன் பேச மாட்ட? போனா போகுது, நம்ம அண்ணனாச்சே, உதவலான்னு நினைச்சு ஹெல்ப் பண்ணா நீ என்னையே காலி பண்ண நினைக்கிற. நீ செய்யறதே ஃப்ராடு வேலை. இதுல என்ன தொழில் தர்மத்தை பத்தி பேசுற? போய் ஸ்டுடியோவை பெருசு பண்ணி சம்பாதிக்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட உன் கதி அதோ கதிதான். போயே உன் பொழப்ப மட்டும் பாரு. நீ பேசல, எப்ப சித்ரா பார்த்து மயங்கினியோ அப்பவே நீ மாறிட்ட. ஃபிகரை பார்த்ததும் தம்பியவே தூக்கி எறிஞ்சிட்ட. உன்னையெல்லாம் அண்ணன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. சொல்லாத. உன்னை யாரு சொல்ல சொன்னா? சித்ராவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. அவளை பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்ன செய்வீங்க? எதை செய்ய நினைக்கிறனோ அதையெல்லாம் செய்வேன். பழகுன தோஷத்துக்காக சொல்றேன், போயிடு. என்கிட்ட வாழாட்டாத. மீறி ஆட்டன வாழ மட்டும் இல்ல, தலையே சீவிடுவேன். நீங்க சொல்லுவீங்க, நான் செஞ்சே காட்டுவேன். பார்க்கலாம், நீங்களா நானானு ஒரு கை பாப்போம். என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு போற? என்னை பத்தி தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு தெனாவட்டலா பேசுறேன்னா அது நீயா பேசல, உனக்கு பின்னாடி யாரோ நின்னுக்கிட்டு உனக்கு கீ கொடுத்துட்டு இருக்காங்க. நீ என்ன பெரிய பிஸ்தாவா? நான் பிஸ்தாவா பாதாவான்னு காட்டுறேன். நீ உலக மகா ரவிடி கூட இட்டுன்னு வா, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வேணா, என்கிட்ட வச்சுக்காதீங்க. சரோஜா அக்கா கிட்ட உங்களை பத்தி சொல்லிட்டேன். அவங்க சப்போர்ட் எனக்கு இருக்கு. வீணா என்கிட்ட மோதாதீங்க. யாரு? பீடா சரோஜாவா? காலம் போன காலத்துல பீடாவை மென்னு துப்பணுமா, நல்லா தூங்கணுமா அப்படின்னு இல்லாம பஞ்சாயத்து வேற பண்றாளாவ? சரோஜனா நாங்க பயந்துருவோமா? அவ என்ன பெரிய கொம்பா? பொம்பளை மயக்கத்துல பின்னாடி போன எந்த ஆம்பளையும் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. என்ன பஞ்சு டைலாக்கா? நீ கூட தான் அந்த பீடா பின்னாடி போல. சரோஜாவை பத்தி உனக்கு தெரியல. அவங்க கோதாவில இறங்குனா ஒருத்த எதிர்த்து நிக்க முடியாது. ஆமா, சித்ரா கிட்ட என்ன பத்தி என்ன சொன்ன?
நான் வெறும் அட்டை கத்தியெல்லாம் தொட்டதில்ல, ரத்தத்தெல்லாம் பார்த்ததில்லன்னு சொன்னியாமே. உண்மைதான் சொன்னேன். டேய் தம்பி, இந்த தொழிலை நான் கொட்டை போட்டு பல வருஷமாச்சு. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் சின்ன தலை பெரிய தலைலாம் கிடையாது. எவன் வல்லவனா இருக்கானோ அவன் தான் கில்லி. ஆனா உங்க சரோஜா இருக்கால, அவ வெறும் பள்ளி. இந்த கில்லி பள்ளி எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா சரோஜா கிட்ட உன் பாச்சா பழிக்காது. உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பம். டேய் தம்பி, அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு. நீயே முடிச்சவைக்கு ஒரு மொள்ள மாதிரி நீயே திருட்டுத்தனம் பண்ணிட்டு என்கிட்ட சட்டம் பேசுறியா? கடைசியா சொல்றேன், வேணாம், இதோட விட்டுரு. வீணா என்கிட்ட மோதன அழிஞ்சிடுவேன். போட போடனா. என்ன சிவா, என் பேரை சொன்னதுமே பேட்ரிக் அப்படியே ஆடி போய் அட்ரஸ் இல்லாம ஓடி போயிருப்பானே? அப்படிதான்க்கா நானும் நினைச்சேன். உங்க பேரை சொல்லி மிரட்டினேன். என்ன சொன்னாப்ல? சிரிக்கிறான்க்கா. போயும் அவ பின்னாடி போனியாடான்னு கேவலமா பேசுறான்க்கா. நானும் அவன் கிட்ட சரோஜா அக்காவை பத்தி சாதாரணமா நினைக்காத, அவங்க பயங்கரமான ஆளுன்னு, அவங்க கிட்ட மோதுனா காணாம போயிடுவேன்னு சொன்னேன். கொலை அடியில சண்டை போடுறவளை காட்டி என்னை பயன்படுத்துறியான்னு கேக்குறான்க்கா. அக்கா, என்னை பத்தி என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன். ஏன்னா ஒரு காலத்துல அவனும் நானும் ஃப்ரெண்டா இருந்தோம். ஆனா அவன் உங்களை பத்தி தப்பா பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. ஒரு பொம்பளை நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். அதுவும் நான் நினைச்சா சாதிக்க முடியாததை கூட சாதிச்சு காட்டுவேன். பேட்ரிக் யாருடா? அவன் நேத்து முளைச்ச பச்சா. அவன் என்ன பார்த்து சிரிக்கிறானா? நான் யாருன்னு தெரியாம அவன் என்கிட்ட மோதிட்டாப்ல. ஆனா இனிமே அந்த ஆளுக்கு அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. பேட்ரிக் ஆரம்பத்துல ஒழுங்காதான் இருந்தாரு. 4 காசு கையில பார்த்ததும் தலகால் புரியாம பேசுறாரு. யாரையும் மதிக்கிறது இல்ல. அதுலயும் இந்த சித்ராங்க போன ஆசைப்பட்டதுல இருந்து கூட கொஞ்சம் துள்றாரு. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினவங்க அப்படியே அடங்கி போயிட்டாங்க. இவன் ஏமாத்திரம். அவன் சொல்றான்க்கா, சரோஜா கண்ண பெரிய கொம்பா, இந்த வயசுல பாக்குவத்தலை போட்டுக்கிட்டு படுத்து தூங்காம பஞ்சாயத்து பண்றாளா அவன்னு கேக்குறான்க்கா. அவளுக்கே அவ்வளவு திமிரு இருந்தா வயசு பையன் எனக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு கேக்குறான்க்கா. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். எல்லாரும் எனக்கு கொம்பு சீவி விட்டதுனாலதான் இந்த பேட்டைக்கே ராணி ஆயிட்டேன். என்கிட்ட மோதி யாரும் ஜெயிச்சதில்ல. சரோஜாவோட ஒரு பக்கத்தை தான் அவன் பார்த்திருப்பான். ஆனா மறுபக்கத்தை பார்க்கல. இனிமே அந்த ஆளுக்கு ஆல்பாயுசுதான். சிவா, நீ கவலைப்படாத. அந்த பேட்ரிக்கோட பேட்டரி அவுட். என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு. சரிக்கா, நான் கிளம்பட்டுமா? கவலைப்படாத, நான் இருக்கேன். என்னை எதிர்த்தா நான் சும்மா விட்டுடுவனா? நீ கிளம்பு, மத்தத நான் பாத்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் அந்த ஆளுக்கு சமாதி வைக்க போறத சொல்லி அனுப்புறேன். சரிக்கா. இத பாரு பேட்ரிக், கையில 4 காசு சேர்ந்துட்டா அடக்கம் ஒடுக்கமா இருக்கணும். மத்தவங்கள அடக்கம் பண்ற மாதிரி இருக்க கூடாது. அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கலக்கா. இங்க பாரு, நீ தொழிலுக்கு இப்பதானே வந்திருக்க. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு எல்கேஜி. நான் இந்த தொழிலை பல வருஷமா பார்த்து டிகிரி முடிச்சிட்டேன். என்கிட்டயே நீ மோதுறியா? நீ ஏங்கா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? உன்கிட்ட எப்படி மோத முடியும்? அதேட பல்லு போற காலத்துல பாக்குவத்துல போட சொன்னியாமே. நான் ஒரு அரை விட்டா வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. பாக்குறியா? எப்பவும் என்ன பார்த்து தம்பி தம்பின்னு பாசமா கூப்பிடுவீங்களே, இப்ப ஏன் என் மேல இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சிவா என்னை பத்தி உங்ககிட்ட தப்பு தப்பா பேசியிருக்கான். நம்ம தொழில்ல விசுவாசம் நன்றி எல்லாம் இல்லாததுனாலதான் ஒருத்தரை ஒருத்தர் காட்டி கொடுத்து நாம அழிஞ்சு போய்கிட்டு இருக்கோம். என்ன பேட்ரிக், பேட்டரி டவுன் ஆயிடுச்சா? என்னக்கா நீங்க? நான் உங்க தம்பி மாதிரி, நீங்களே இப்படி பேசலாமா?
என் சர்வீஸ்ல உன்னை விட பெரிய மலமுழுங்கி மகாதேவனை எல்லாம் பாத்திருக்கேன். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஜுஜுபி. சாரிக்கா, உங்க மனசு புண்படும்படி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கக்கா. ஏதோ ஒரு வேகத்துல நான் அவன் மேல உள்ள கோவத்துல இப்படி பேசிட்டேன். பேசுறதெல்லாம் பேசிட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமோ? பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணும்னு யோசிச்சு பேசணும். யோசிச்ச பின்னாடிதான் எதையுமே செய்யணும். பேட்ரிக், இந்த தொழில கடைசி வரைக்கும் இருக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சுட்டு வேற தொழில ஆரம்பிச்சுக்கிட்டு நிம்மதியா வாழணும். தொழிலை பத்தி எந்த அடிப்படையும் இல்லாம சட்டம் பேசக்கூடாது. ஆனா நீங்களும் நானும் அக்கா தம்பி மாதிரி. உங்ககிட்ட போய் சட்டம் பேசுவனா? அவன் கொஞ்சம் ரொம்ப ஓவரா பேசிட்டான். அந்த கோவத்துல நான் பேசிட்டேன். இந்த தொழிலுக்கு ஆயுதமே தைரியம் தான். இப்படி இருக்கிற நீ எப்படி நாளைக்கு பெரிய ஆளாக முடியும்? நம்ம தொழிலை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் மாதிரி 2 வரியில பேசணும். 2 பக்கம் வரைக்கும் செஞ்சு காட்டணும். இனிமே நீ சிவா கிட்ட ஏதாவது வால் ஆட்டின நீ இருக்க மாட்ட. ஜாக்கிரதை. பாக்குறியா? வணக்கம் சார். வா சிவா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எதுக்காக என்ன வர சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, நீ சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்தேன். ஆ, என்னை நம்பி ஏதோ உன் தொழிலை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற. சரி, உனக்கு ஒரு லைஃப் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு வர வேண்டிய பணம் இன்னொரு 2-3 நாள்ல வந்துடும் நினைக்கிறேன். நான் என்ன பண்றேன், அதுல இருந்து உனக்கு ஒரு 50 லட்சம் தரேன். நீ என்ன பண்ற, மொத்த சிடியும் என்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிடு. என்ன ரொம்ப யோசிக்கிற? 50 லட்சம் பத்தலையா? அப்போ 1 கோடி தரேன். உனக்கு ஓகே தானே? என்னது 1 கோடியா? நான் 10 லட்சம் கேட்கறதுக்கு ரொம்ப யோசிச்சேன். எனக்கு 1 கோடியெல்லாம் வேணாம், 10 லட்சம் கொடுத்தாலே போதும். இல்ல இல்ல, உனக்கு மொத்தமா தந்துடுறேன். இப்ப 10 லட்சம் வாங்கிட்டு மறுபடியும் வந்து 20 லட்சம் கேப்ப. நீ சொல்ற மாதிரியே அதை வளர்ந்துகிட்டே போவோம். அதான் ஒரே மொட்டா சொல்லிட்டேன். நீங்க வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நான் பணத்தாசை பிடிச்சவன் தான். அதுக்காக ரொம்ப ஓவரா ஆசைப்பட்டு அலைய மாட்டேன். 10 லட்சம் கொடுத்தா போதும். இல்ல சிவா, நீ வாங்கிக்க. உங்க தாராள மனச ரொம்ப பாராட்டுறேன். ஆனா 1 கோடி தரேன்னு சொல்றீங்களே, அதுலதான் ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன சந்தேகப்படுறியா? எப்படி சந்தேகப்படாம இருக்க முடியும்? எந்த ஒரு மனுஷனும் காரணம் இல்லாம பணம் தர மாட்டான். எனக்கு பணம் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி ஆள் அனுப்பி என்ன போட்டு தரலாம் பாக்குறீங்களா? என்ன சிவா, என் மேல சந்தேகப்படுற? பணம் வரணுங்கிறதுக்காக கட்டின பொண்டாட்டியே கொலை பண்ண ஆள் அனுப்புனவ நீ என்ன சும்மா விடுவியா? அது வேற இது வேற, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பாத. சார், எந்த ஒரு காரியமும் முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டென்ஷனா பதட்டமா தான் இருக்கும். ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும். என்னென்னமோ பேசுற சிவா. பணம் காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா நிம்மதி அப்படி கிடையாது. எனக்கு தேவை நிம்மதி, உனக்கு தேவை பணம். பேசாம பணத்தை வாங்கிட்டு மொத்த சீடியும் கொடுத்துட்டு அப்புறம் இனிமேல் உங்களை எந்த விதத்திலயும் தொல்லை பண்ண மாட்டேன்னு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொடு. எழுதி கொடுத்துட்டா அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணலாம்னு பாக்குறியா? சேச்சா, அப்படிலாம் இல்ல. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ங்கிறது எழுத்துல வரக்கூடாது, மனசுக்குள்ள வரணும். பணத்தை காட்டி என்ன விலைக்கு வாங்க முடியாது. நீ ஏதோ சூழ்ச்சி பண்றங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்கிட்ட இருக்கிற எல்லா சீடியும் வாங்கிக்கிட்டு என்னை போட்டு தலை முடிவு பண்ணிருக்க. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உன்னை பத்தி சரோஜா அக்கா கிட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸுகள்ட்டையும் சொல்லிட்டேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நானாவது தேவைப்படும் போது தான் வந்து பணம் கேட்கிறேன். அவங்க பணம் மட்டும் இல்ல, டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ தப்பிக்கவே முடியாது. அவங்க போலீஸ்ல புகார் கொடுத்தா அடுத்த நிமிஷத்துல இருந்து நீ ஆயுசு பூரா ஜெயில தான் இருக்கணும். நம்பிக்கை துரோகம் பண்ணாத. 10 லட்சம் மட்டும் கொடு, நான் உன் வலிக்கே வரமாட்டேன். இந்த சிவா சொன்னா சொன்னதுதான். மீறி ஏதாவது ஆக்ஷன் எடுத்த என் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இல்ல, உன்னை நம்ப முடியாது. மறுபடியும் வரமாட்டேன்னு என்ன நிச்சயம்? மறுபடியும் வருவேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? இதுக்கு தான் சொல்றேன். 1 கோடி தரேன், ஆனா ஆளை விட்டுரு. கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சும்மா பேசுனேன். நான் ரொம்ப பேராசக்காரன் கிடையாது. 10 லட்சம் போதும். சரி, உன்னை நான் நம்புறேன். ஆனா பணத்தை வாங்கிட்டு சிடி எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க?
ஆளை வச்சு போட்டு தள்ளுவீங்க அப்படித்தானே? ஏன் சிவா இப்படி இடக்கு மடக்காவ பேசிட்டு இருக்க? சார், எப்ப 50 லட்சம் தரேன் 1 கோடி தரேன்னு சொன்னீங்களோ அப்பவே எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்துடுச்சு. சிவா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீ கேட்ட மாதிரி 10 லட்சம் கொடுத்துட்றேன். ஆனா நீ பேச்சு மாறாம சீடியை கொடுத்துடணும். நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீங்களும் பேச்ச மீறாம 10 லட்சம் கொடுத்துடணும். சரி, நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் வா. சரி, வரேன். ஒரு பேக்கெட் சால்ட் கொடுங்க. சரிங்க. எவ்வளோ? 10 ரூபாமா? ஹலோ மேடம். என்ன கிஷோர், எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே.